சிவராமகிருஷ்ணன் சார், சிவராமகிருஷ்ணன் சார், தயவு பண்ணி நில்லுங்க சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இனிமே நிக்கிறது பேசுறது எல்லாம் கோர்ட்ல தான். என்ன அழவிடாதீங்க. நான் புள்ள கொட்டிக்காரன். கோர்ட்டு கேஸ்னு அலைய வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னா இவ்வளவு வெளியே அனுப்பிச்சிட்டு என்ன இந்த வேலையில வைங்க. என்ன யாரும் வெளிய தள்ள முடியாது. சொல்லுமா, உன்னை எப்படி வெளியே காட்டுற? அதுக்கு முன்னாடி உனக்கு லெட்டர் கொடுத்தாலும் ஒருத்தி அவளை தீர்த்து கட்டுறேன். ஐயோ என்ன கொலை வரா, காப்பாத்துங்க. வந்தா பாரு, உன்னை பாரு. தெரியாத மாதிரி கேட்க. நான் கையெழுத்து போட்ட பேப்பர் ஏன் அவட? அவன் வாரண்ட் வாங்குறதுக்காக தான் நான் கொடுத்தேன். நீ இதோட தீந்த. ஐயோ ஐயோ என்ன நீ தீந்துட்ட. என்ன நீ தீந்தடி நீ இன்னைக்கு? ஐயோ என்ன நம்பின? ஐயோ யாரு உன்னை காப்பாத்த முடியாது. மாஷா 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 இரு 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 போங்க அப்படி. சிவா சிவா என்ன நடந்தது? நம்பிக்க நீ அவன் அடிக்கிற. ஏ மாஷா எல்லாம் பண்ணி தொலைச்ச. கில்லாத கில்லாத ஒரு பொம்பளைட்ட போய் வீரத்தை எல்லாம் காட்டுறிய. பொண்ணா இவ? பேய் பிசாசு அரக்கி கல். உங்களுக்கு கைப்பட்டா வேலையை டைப் பண்ணி கொடுத்துருக்க. இரு நான் பாத்துக்கறேன், நீ போ. நீங்க என்ன பாக்குறது? நான் உன்னை பாத்துக்கிறேன். இரு போடா. நீ தப்பிச்சிட்டே நினைக்காத, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஐயோ பாவம். சரக போய் பழையபடி திரும்பி வர்றான். பொண்ணு ஆஷா அடி பலமா விழுந்துருச்சா? அடியாவது எவ்வளவு படுறதாவது. அப்புறம் லபோதிபோன்னு கத்தினியே. அதான் என்னோட ட்ரிக். கை உங்கறதுக்கு முன்னால பொம்பளை கத்திட்டா ஆம்பளைக்கு அடிக்க கை வராதே. ஓ அப்படியா? ஆமா. இதுதான் ஆம்பளை ட்ரிக். பொம்பளை கத்துறதுக்கு முன்னாடி ஆம்பளை அடிச்சுட்டா பொம்பளை கத்த முடியாத. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு. இரு ஒன்ன சொல். ஏய் சிவா, இன்னும் நீ என்கிட்ட தோக்கதான் போற. அது இதை விட பயங்கரமா இருக்கும். சார் சார், இவதான் சார் நான் சொன்ன பொண்ணு. எங்க ஓடுற? என்ன பாரு, மரியாதையா இந்த பொண்ணுகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணமா? அந்த 500. எந்த 500? லெட்டருக்காக வாங்கினியே அந்த 500. ஓ அந்த லெட்டரா? அதான் அவகிட்ட கொடுத்துட்டேனே. நீ அதை கொடுத்துட்டமா? ஆனா அந்த கழுதான முழுங்கிட்டானே. அவன் முழுங்கிட்ட, அதுக்கு நான் என்ன பண்றது? நில்லு. அப்ப அவன் சம்மதம் இல்லாம அவனை ஏமாத்தி தானே லெட்டர் வாங்கி கொடுத்த. இப்ப அவன் சம்மதத்தோட வாங்கி கொடு. இல்ல மரியாதையா அந்த பணத்தை இந்த பொண்ணுகிட்ட திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் என்ன ஒரு வழி பண்ணிட்டீங்களா? ஏன் சார், நீங்க ஒரு மேனேஜர் இப்படி அரை ட்ரவுசரை போட்டுக்கிட்டு பொண்ணுங்களோட கொஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா? மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், அநாகரிகமா பேசாதீங்க. அநாகரிகமா நீ நடந்துக்கலாம், நான் பேசக்கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேசாத சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க தான் கையெழுத்து போட்டுக்கீங்க. என்ன யாரும் அசைக்க முடியாது. எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நானும் தயாரா இல்ல. போகாத. இதா இதா நில்லு நில்லு. நான் ஏன் சார் நிக்கணும்? எனக்கு இங்க நிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த ஊர்ல இந்த வேலையை விட்டு கொடுத்தா எனக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யாருக்காவது வேலை வேணும்னா 50,000 ரூபாய் வாங்க, விட்டு கொடுக்குறேன். 50,000 ரூபாவா? 50 பைசா கூட உனக்கு கிடைக்காது. அப்ப உங்களுக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல. பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எந்த பார்க்கலாம். கோர்ட்டுக்கு வேணா சரிதான், போ. போயா. கீதா கீதா சிவராமகிருஷ்ணன், இந்த பாருங்க சார், எந்த நிமிஷத்துலயும் உங்க மேனேஜர் சீட் கிழிய போது ஜாக்கிரதையா இரு. சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன். அம்மா தாயே, இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இதாமா அருள் புரியணும். புரியுது புரியுது. காணிக்கை செலுத்தினா அருள் தானாவே கிடைக்கும். காணிக்கையா? கையில எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்க? என்ன ஒரு 300 ரூபா இருக்கும். இவ்வளவுதானா? சரி, நான் பாத்துக்கிறேன். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. சிவராமகிருஷ்ணா, இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன்.
எவ்வளவு ஆச்சு? 35 ரூபா. ரொம்ப குறைச்சலா கேக்குறீங்க. 350 கேட்க வேண்டியது தானே? ஏன் கொடுங்களேன், வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு வேற ஆள் டேய் பாரு. சிவராமகிருஷ்ண, அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே. எப்படி மறைஞ்சான்? யோ யோ யோ, என் பணத்தை கொடுத்துட்டு போயா. எங்க போயிட்டான்? 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன். இனிமே இவனை எங்க தேடுறது? மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான். அவன்தான், அவனேதான். டேய் சிவராமா, என்னையாடா ஏமாத்த பாக்குற? திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இத வரடா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி அடி 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 அடி, வண்டி அடி அடி. இதையா நீ வந்த ஆட்டோ? இல்லையா? யோ இல்லையா? யோ இல்லையா? இல்லையா? யோ யோ, என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயா. நான் அங்க இருந்து உன் பின்னாலே வந்துட்டு இருக்கேன். யோ, நீ எதுக்கு என் பின்னாடி வரணும் எஸ்கார்ட் மாதிரி? நான் என்ன மினிஸ்டரா? நீ இந்த வண்டியில தான் வந்த. அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டி தான். ஒரு ஆளு எப்படியா 2 ஆட்டோ ரிக்ஷாவில வர முடியும்? நான் என்ன டபுள் ஆக்ட் பண்றேன்? யோ என்னங்கய்யா இது? இதென்ன ஆட்டோ ஸ்டாண்டா? எடுங்க வண்டி வழியா. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டாயா? நீ கிளியர் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ நீ எங்கயா போற? உள்ளதான். யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூட்டு வரேன். கடவுளை பார்க்கணும், கூப்பிடுறியா? ஆ? போயா. யோ பணத்தை கொடுத்துட்டு போயா. ஜாய் சிவராமகிருஷ்ணா, ஒளிஞ்சிருக்கியாடா? இங்க இல்ல. நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாயுடு உன்னை சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. எஸ். சாரி சார், உங்களே இல்ல. நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஜாய் சிவராமகிருஷ்ணா, வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். டேய்! டேய், யாரா இந்த பைத்தியத்தை உள்ள விட்டது? யாரு பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பரம்பரையா பைத்தியம். ஏய் ஏய், எந்திரிங்கடா, எந்திரிங்க. அந்த பைத்தியத்தை தூக்கி வெளியே போடுங்க. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. டேய்! கைய கால வச்சிடுடா. டேய்! நீ தொடாத, நீ தொடாத. ஆள விட்டுருங்க, ஆள விட்டுருங்க. ஐயோ! போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சிரேன்டா. டேய், கீழே போடாத, கீழே போடாத, கீழே போடாத, கீழே கீழே போடாத. இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சே. வாங்க, சும்மா இருங்க. அந்த ஆள் இங்கதான் இருக்கான். நாயுடு, ஏன் பாப்பா அவன் இங்கதான் இருப்பானா இல்ல எங்கயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பானா? எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு? எனக்கு அவன் தான் முக்கியம். கவலையப்படாதீங்க, அவனை நான் உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுறேன். டேய் நாயுடு, என்ன ரோட்ல பார்த்தோன்னு ஏன்டா ஓடிட்ட? டேய் அயோக்கிய பயலே, நானா ஒண்ணே? ஏய் விளையாடாத, உயிர் போயிடு போகுது. உயிர் இருக்கிறத விட போறது தான்டா நல்லது. ஏய் விடா, விடு. விடாதீங்க நாயுடு, ரெண்டு ஒண்ணு பாருங்க. சொன்னீங்களே. ஐயோ கொலை கொலை போலீஸ். யாருடா நாமக்காரன்? ஐயோ, நான் சும்மா அறிவு கட்டவளே. சிவா, ஐயோ எல்லாமே போய் இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. நம்பின நீங்க தான் வந்து கெடுத்துட்டீங்க. பாருங்க கெடுத்து. அறிவு கட்டவளே, கூட்டி விடுறியா? போ உள்ள, போ உள்ள. டேய் இருடா. சிவா, இவன் என்ன காளி கோயில் பூசாரி மாதிரி திங்கு திங்குன்னு குதிக்கிறான்? இந்த நாமக்காரன் யாரு? தெரியாது. என்ன பழையபடி குத்தா வர? இரு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்கிட்ட கேளியா, நான் சொல்றேன். சொல்லு. ஆனா இவனு சின்ன வயசுல இருந்தே சிநேகிதானுங்க. அந்த சிநேகத்தினால எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. உனக்கு என்ன நிலைமை? அழுவுற? பின்ன அழாம எப்படி? உங்களுக்கு தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து இவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக உதவுன. அப்பேற்பட்ட என்னைய ஏமாத்திட்டான். இந்த நாயுடு மட்டும் உதவி செய்யலாம், இவன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இருக்காது. நான் கொடுத்த அந்த 35,000 ரூபாய்க்காக இவனை சுத்தி இவனை தேடி 4 நாளா இந்த ஊர்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆயிடு ஆத்திரப்படாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு வரும், இன்னைக்கு போகும். அன்புதான் என்னைக்கு நிலைச்சிருக்கும். உங்க பேர் என்ன? நம்பி. கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? ஆஹா. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், நாளைக்கு வரும், இன்னைக்கு போவோம், அப்புறம் எல்லாம் ஒரே நாள்ல ஒரே அடியா போயிடும். அப்ப நீங்க கொடுப்பீங்களா? சும்மா விளையாடாதியா. ஏய் சிவராமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சாந்தி கல்யாணம். வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் பணம் கொடுக்குற, கல்யாணம் நின்னு போயிட்டு சொல்லிட்டேன். நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா. கூட பிறக்கலனா கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா. என் கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்ல, அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலனா 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ உருப்பிட மாட்டே சொல்லிட்ட. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி அன்னைக்கு நடக்கும். நான் நடத்துவேன். நீயா? நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய் அவரா பணம் வாங்கினாரு? நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சி தான். ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. தேவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வரமாட்டேன், 10 பேரோட வருவேன். 10-15 பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காக. தேவராமா, நீ கொடுக்கலாம் கூட உன்னை ஏமாத்த மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தொக்குவேன். என் பணத்தை கொண்டு போறதுக்கு தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். நான் வரேன். சிவராமா, என்ன இதெல்லாம்? எனக்கு அந்த வேலை கிடைக்கும். பட்னி கடந்தாவது கிடைக்கிற சம்பளத்தை சேர்த்து வைக்கணும். நாயுடு கடன் அடைக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் சரிப்பா. இவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவ? தெரியல நம்பினா, ஆனா என் மனசு சொல்லுது இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும்.